தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது வீரத்தமிழர் யூடியூப் சேனல். நான் உங்கள் தங்கராஜ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, சீமான் எனும் பெருநெருப்பு என்ற தலைப்பில் தான் பார்க்க போறோம். சீமான் அவர்கள் யார் என்றால், அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் அரணியூர் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தவர். அவர் பள்ளி படிப்பு எல்லாம் அங்கே தான் முடித்திருக்கிறார். ஜாகிர் ஹுசைன் காலேஜில் அவர் படித்திருக்கிறார். இப்படி படித்து கொண்டு இருக்கும்போது கபடி போன்ற விளையாட்டுகளில் அவர் மிக சிறப்பாக விளையாடுபவர். இவர் தரையில் விளையாடுவதை திரையில் காட்டுவோம் என்று சென்னை கிளம்பினார். சென்னை கிளம்பி அங்கு போய் பாஞ்சாலங்குறிச்சி, வாழ்த்துக்கள், தம்பி போன்ற படங்களை நடித்து கொண்டிருந்தார். நடித்து கொண்டு இருக்கும்போது மிக அரசியல்வாதிகளிடம் மிக நெருக்கமாக இருப்பவர். எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் நெருக்கமாக இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது திரு கலைஞர் அவர்களிடமும் கூட பக்கத்தில் அமர்ந்து பேசுகின்ற அளவுக்கு அவர் நெருக்கம். கலைஞரோடு பக்கத்தில் உட்கார்ந்து அமர்ந்து பேசுகின்ற அளவுக்கு அண்ணனுக்கு நெருக்கமானவர் கலைஞருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த மாதிரி இருந்தவர். அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் இந்த திரை பயணங்களில் இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் ஈழத்தில் நம் சொந்தங்கள் ராஜபக்சேயால் இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் இங்கு அண்ணன் சீமான் அவர்கள் இங்கு நம் தமிழ்நாட்டில் அதையெல்லாம் பார்த்து கொண்டு மனம் மறந்து கொண்டுதான் இருந்திருப்பார். அப்படி இருக்கும்பொழுது அதை அண்ணனை கவனித்த நம் தலைவர் பிரபாகரன் கடைசி கால யுத்த காட்டத்தில் அங்கு பிரபாகரனுக்கு எந்த ஒரு உதவிகளும் சென்று சேராமல் இருந்தது காரணத்தினால் அண்ணனை பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு அண்ணனை அங்கு வரவழைத்திருக்கிறார். நம் தலைவர் பிரபாகரன் அவர்கள், மேதகு பிரபாகரன் அவர்கள் அங்கு அழைத்து வர சொல்லி அண்ணனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்க காலகட்டத்தில் அண்ணன் நம் தமிழ்நாட்டில் இருந்து இலங்கை சென்றிருக்கிறார். அங்கு போகும்போது தலைவரை பார்த்திருக்கிறார், பேசியிருக்கிறார். தலைவரிடம் போய் சேர்ந்து விட்டு தலைவர் நம் அண்ணனை பார்த்த பிறகு அவர் தன்னுடைய நிலையெல்லாம் நம் அண்ணனிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார். தம்பி, உங்கள் தமிழ்நிலத்தில் நடப்பதெல்லாம் உண்மை என்று நினைக்காதே. அங்கு நடப்பது துரோகமான செயல். நம் இனம் அழிவதற்கு காரணமே தமிழினத்தில் நடப்பதுதான். ஏனென்று சொன்னால், இங்கு கடல் மார்க்கமாக வரும் அனைத்து பொருட்களுக்கும் தடை விதித்துள்ளார்கள். ஆகையால் நீ சென்று கலைஞரிடம் சொல், எங்கள் மக்கள் அங்கு இறக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு அனைத்தும் தர நீங்கள் வழிவிட வேண்டும் என்று சொல்லு தம்பி என்றுதான் நம் அண்ணன் சீமானிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அவர் அங்கிருந்து இனப்படுகொலை கண்ணில் பார்த்து வெதும்பி நம் அண்ணன் தமிழ்நாட்டுக்கு திரும்புகிறார். அங்கே சொல்லி அனுப்பியிருக்கிறார், போ தம்பி, அங்க போனீங்கன்னா உனக்கு என்ன செய்ய வேண்டும் எனும் தோணும், அதை போய் செய் தம்பி என்றுதான் நம் தலைவர் நம் அண்ணனிடம் சொல்லியிருக்கிறார். அதை தலைமையில் சுமந்து கொண்டு நம் அண்ணன் இங்கு தமிழ் மண்ணில் வந்து இறங்கி பார்த்தால் யாரிடம் போய் கேட்பது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. கலைஞரிடம் போய் கேட்கலாம் என்றால் அதுவரை தன் பக்கத்தில் வைத்து கொண்டிருந்த கலைஞர், அதுக்கப்புறம் சீமான் தன் பக்கம் வந்தால் அவரை உள்ளே விடாதீர்கள், நம் வீட்டுக்கு வந்தா என்று இருப்பவர்களிடம் ஆர்டர் போட்டு விட்டார். அப்படி பார்க்கும்பொழுது சீமான் கலைஞரிடம் செல்ல முடியவில்லை. மற்ற சின்ன சின்ன அமைப்புகளிடமும் சொல்லி பார்த்தால் இப்படி நம் மக்கள் அங்கு வேதனைப்படுகிறார்கள், பசியால் துடிக்கிறார்கள், கஞ்சி இல்லை, சோறு இல்லை, அதுக்கு போகக்கூடிய வழித்தடங்கள் இல்லை, அதையெல்லாம் இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம் தடுத்திருக்கிறது என்று சொல்லி பார்த்தார். இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பும் கேட்க முடியவில்லை, யாராலும் கேட்க முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அங்கு இனப்படுகொலை நடந்தது. இனப்படுகொலை நடந்து தலைவர் பிரபாகரன் அனைவரையும் அந்த இனப்படுகொலையில் அழித்து கொண்டொழித்தார்கள். அப்பொழுது இனப்படுகொலையினால்
முடிந்தது. அதை இங்கிருந்து கவனித்து வெதும்பி கத்திக் கொண்டிருந்த நம் அண்ணன் அங்கங்கு மாநாடு சிறு சிறு அவருக்கு கிடைத்த இடங்களில் கிடைத்த மேடைகளில் அவர் அதுக்காக பேசினார். ஏன் திரையுலகமே அந்த மாநாட்டுக்காக பேசியது. இந்த மண்ணில் தமிழ் மக்கள் எவ்வாறுக்கும் அந்த தமிழ் உணர்வு இல்லாத போய்விட்டது. அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் பார்த்தார், என்னடா இது, பக்கத்தில் நம்முடைய சொந்தங்கள் இறக்கிறார்கள், 2 லட்சம் பேர் இறக்கிறார்கள், ஆனா இந்த மக்கள் மாநாட மயிலாட பார்த்து கொண்டு இருக்கிறார்களே என்று மிகவும் வெதும்பி அவர் போய் ஒரு தனியாக ஒரு அறையில் உட்கார்ந்து விட்டார். அந்த இனப்படங்களெல்லாம் முடிந்தது. 10 நாள் 15 நாள் போனது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஐயா மணிவண்ணன் அவர்கள் மற்றும் பல நிர்வாகிகள் நம் அண்ணனை சந்தித்து, இப்படி படுத்து கொண்டிருந்தால் எப்படி சீமான் அவர்களே, வாருங்கள் ஏதாவது ஒன்று செய்வோம் என்று கேட்க, ஐயா என் தந்தையே, நம்முடைய உயிர் சொந்தங்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள், நம் பிரபாகரனும் இல்லை, இனி நாம் யாருக்காக என்ன செய்வது என்று அண்ணன் சீமான் மிகவும் வருந்தி இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது, கவலைப்படாதே, நமக்கென்று என்ன இருப்பது அப்போ என்று யோசித்துப்பார் என்று சொல்ல, அப்பொழுது அண்ணனுக்கு தோன்றியது, ராஜபக்சே அந்த போரை முடித்து தமிழர்களை அழித்து விட்டோம், பிரபாகரனை கொன்று விட்டோம், இதோ புலிக்கொடி வீழ்ந்து விட்டது என்று குக்கரித்தானோ, அதை நினைத்தார் எங்கள் அண்ணன் செந்தமிழின் சீமான். இன்று தமிழ்நாட்டில் அதை நினைத்து பார்த்து, இல்லை ராஜபக்சே பாரடா, நான் இருக்கிறேன், இதோ எங்கள் நாட்டில் தமிழ்நாட்டில் அந்த புலிக்கொடி எங்கள் இறைவன் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், கரிகால சோழன் இவர்கள் ஏந்தி பிடித்த அந்த புலிக்கொடி ஈழத்திலே எங்கள் தலைவன் பிடித்தான், எங்கள் தலைவன் இல்லை என்று குக்கரிக்கிறாய், இதோ நான் பிடிக்கிறேன் பார் என்று இந்த தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் சீமான் அந்த கொடியை ஏந்தி பிடித்தார். அந்த கொடியை ஏந்தி பிடித்து இந்த தமிழகத்தில் கொஞ்ச காலம் அரசியலில் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் தேர்தல் பாதையில் அண்ணன் நுழைந்தார். நம் தமிழுக்கும் தமிழருக்கும் என்ன வாக்கு விழுகிறது என்று பார்ப்போம் என்று எண்ணி அண்ணன் தமிழனாகத்தான் இருக்கிறானா இல்லை சோரம் போய் விட்டானா என்று தெரியவில்லை. அதனால் இக்கொடியை காட்டி நம் இனத்தின் செய்த ராஜபக்சே செய்த துரோகத்தை, இந்த கலைஞர் செய்த துரோகத்துங்கெல்லாம் சொல்லி கேட்போம், நமக்கு என்ன வாக்கு விழுகிறது என்று பார்ப்போம் என்று அண்ணன் இதை செய்தார். செய்யும் பொழுது முதலில் வெறும் 4 லட்சம் ஓட்டுக்கள் தான் விழுந்தது. பிறகு அது 17 லட்சமாக ஆனது, 17 லட்சம் 36 லட்சமாக ஆனது. இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாங்கள் தமிழர்கள் இன்னும் இருக்கிறோம் உயிரோடு என்று இந்த தமிழினம் சொன்ன கருத்து, அந்த 36 லட்சம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தமிழ்நிலத்தில் நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்டது. இப்படி இருக்க இன்னும் எங்கெங்கு இருந்தாலும் திரிந்தாலும் பறந்தாலும் எங்கள் அண்ணன் சீமான் போல் இன்னொரு தமிழனுக்கும் தொன்றாட்ட ஒரு தமிழன் பிறக்க வாய்ப்பில்லை. ஆகையால் மக்கள் அனைவரும் அவன் பின்னே செல்லுங்கள், யாராரோ வருகிறார்கள் போகிறார்கள் என்று எண்ணி உங்கள் மனதை அலைய விடாதீர்கள். நாம் தமிழர் என்பதே தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.